இவ்வளவு பெரிய கிரைம்ஸ் பண்ண எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா யாருமே வந்து இன்னுமே தண்டிக்கப்படாம இருக்காங்க. ஏன்னா அது நிரூபணம் ஆகாத ஒரு குற்றச்சாட்டா மட்டுமே இருக்கு. நம்மளோட மினிஸ்டரை கூட எடுத்துக்கோங்க. 63 டைம் பேசியிருக்கீங்க, ஏன் பேசியிருக்கீங்கன்னு சொல்லும்போது மாத்தி மாத்தி இல்ல நான் 3 டைம் தான் பேசினேன், இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா தான் பேசினேன். அபிஷியலா ஒரு 2008லயே ஒரு குற்றவாளின்னு நிரூபணமான ஒருத்தர் கூட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு கேட்கும்போது இல்ல அது அபிஷியல்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாங்க. இந்த மாதிரி பல ஆஹ், பசுந்தோல் போத்திய புலிகள் கீழே தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கூடயே கூட இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ற ஆட்களும் இருக்காங்க. நம்மளோட பெண் குழந்தைகளையோ இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களையோ ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 3 மில்லியன் ஃபைல்ஸ் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாதி ரிலீஸ் ஆனதுக்கே இத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, மீதி ரிலீஸ் ஆனா என்ன ஆகும் அப்படின்றதுதான் என்னோட கவலையா இருக்கு. நான் வியந்து பார்த்த சில மனிதர்களும் இதுல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கவலையாவும் இருக்கு. இல்ல அவங்க குற்றவாளிகளா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சுன்றத அவங்களா சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்ல அப்படின்னா இதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். ஆனா அதுல அடிபடுற பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. இப்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களே இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ற மத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற கவலையும் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, அவங்கள பத்தி இவங்கள பத்தி நம்ம கவலைப்படுறதை விட நம்மளோட குழந்தைகளை நம்ம சேஃபா பாத்துக்கிறது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பி சேஃப். தேங்க்யூ.